வணக்கம் students. Next நம்ம பார்க்க போறது compute the DTFT of x of n is equal to minus a power n u of minus n minus 1 for modulus of a greater than 1. நமக்கு இங்க ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த சிக்னலுக்கு discrete time Fourier transform கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல இங்க பாருங்க minus a power n u of minus n minus 1 இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அதுக்கு இதான் ஆன்சர் வரும் 1 by 1 minus a into z power minus 1. ஓகேங்களா, இந்த சிக்னலுக்கு இது z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் இதுதான் வரும். ஸோ நம்ம இன்னும் z ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கல, அடுத்த டாபிக் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரிக். அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1 by 1 minus a z power minus 1 எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து அந்த இசட் வேல்யூ இருக்குது இல்லையா, இது எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும் இந்த வேல்யூவை விட. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிஷன் சொல்லிடணும். சரி, இப்போ நம்ம டிடிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என், ஸோ இந்த கொடுத்துக்கிற சிக்னலுக்கு டிடிஎஃப்டி எழுத போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு டிஸ்கிரீட் டைம் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு என்ன டெஃபினேஷன், எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா ஈக்குவல் டு சம்மேஷன் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இதுதான் வந்து ஃபார்முலா டிஸ்கிரீட் டைம் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு, இந்த சிக்னல் நம்ம யூஸ் பண்ணோம்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1 by 1 minus a z minus 1 வரும். அதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம் 1 minus a into z power minus 1. ஏன்னா நம்ம இந்த சிக்னல் தானே கண்டுபிடிக்க போகிறோம் இதில். ஸோ இதை டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். அதே அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த z இருக்குங்க இல்லையா, இந்த zக்கு நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா e பவர் j ஒமேகா சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்படி சப்ஸ்டிட் பண்ணாதான் எனக்கு அந்த டிடிஎஃப்டி கிடைக்கும். ஓகேங்களா, சரி, இப்போது 1 by 1 minus a இந்த இசட்டுக்கு இடத்துல இ பவர் ஜே ஒமேகா போட்டாச்சு. இங்கே பவரில் மைனஸ் 1 இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இந்த சிக்னலுக்கு இதுதான் டிடிஎஃப்டி. ஓகேங்களா, நார்மலாக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் இந்த ஆன்சர் வரும். அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக போட்டு அந்த இசட்டுக்கு இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இ பவர் ஜே ஒமேகா. அப்போ சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம அது டிடிஎஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் செக் பண்ணுங்கள், அப்புறம் டிடிஎஃப்டிக்கான டெஃபினேஷன் எழுதுங்க, அப்புறமா அந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த இசட் வேல்யூ இ பவர் ஜே ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு, நம்மளுக்கு டிடிஎஃப்டி கிடச்சிடும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.